வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரின் அடியார்க்குரிய சிறப்புக்குரிய நாளாகிய இந்த திங்கட்கிழமை காலையில் விசுவாசத்தின் மாபெரும் வீரராகவும் நோய்களுக்கு எதிரான பாதுகாவலராகவும் விளங்கும் புனித செபஸ்தியாரே, உம்மை நோக்கி எங்கள் உள்ளத்தின் வலிகளுடனும் நம்பிக்கையுடனும் திரும்புகின்றோம். உலகை ஆட்டி படைக்கும் நோய்கள், துன்பங்கள் மற்றும் சோதனைகளின் மத்தியில் உம்முடைய அசைக்க முடியாத விசுவாசத்தை போல நாங்களும் நிலைத்திருக்க வேண்டும். உயிரை பணயம் வைத்து கிறிஸ்துவுக்காக நின்றவரே, புது வாழ்வு தேடி உம்மை நாடி வரும் எங்களின் நோய்கள் பிணிகள் யாவும் நீங்க இன்று உமது வல்லமையின் கரம் கோருகின்றோம். ஓ மாட்சிமை பொருந்திய புனித செபஸ்தியாரே, இன்று நாங்கள் உம்முடைய பரிந்துரையால் எங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுகிறோம். பாவம் என்னும் அம்புகளால் காயப்பட்டு நோய் என்னும் துயரத்தில் வாடும் எங்களை நீர் கண்ணோக்கும். நீர் சகித்து கொண்ட கொடிய துன்பங்களின் பலனாக எங்கள் உடலை வாட்டும் நோய்கள், எங்கள் ஆன்மாவை தாக்கும் சோதனைகள், எங்கள் குடும்பங்களை பிணைக்கும் பலவீனங்கள் யாவற்றிலும் இருந்தும் முழுமையான விடுதலையை எங்களுக்கு பெற்று தாரும். ஆரோக்கியம் நிறைந்த கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்வை நாங்கள் வாழவும், துன்பங்களை தாங்கும் விசுவாசத்தை பெறவும் எங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் எங்களுக்காக ஜெபியுங்கள். இயேசுவுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்ட மன உறுதி கொண்டவரே, உம்முடைய வாழ்வு ஒருபோதும் மறக்க முடியாத விசுவாசத்தின் பாடமாகும். கொடுமையான தண்டனைகள் உம்மை தொலைத்து உமது உடலை காயப்படுத்திய போது கூட உம்முடைய உள்ளத்தில் உமது ஆண்டவர் மீதான அன்பு ஒருபோதும் மறையவில்லை. நீர் அம்புகளால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக நின்ற பின்னரும் உமது மன உறுதியால் எழுந்த விதம் எத்தகைய பலவீனத்திலும் கூட இறைவனின் அருள் எங்களை ஆதரிக்கும் என்பதற்கு சான்றாகும். இன்று தீராத நோய்கள், திடீர் தொற்று நோய்கள், கொடிய பிணிகள் மற்றும் மன அழுத்தத்தினால் ஏற்படும் எல்லா விதமான நோய்களில் இருந்தும் பாதுகாப்பு தேடி உமது பெயரை நாடி வரும் அனைத்து மக்களுக்காகவும் பரிந்து பேசும் இந்த வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையில் நாங்கள் எங்கள் பணிகள், கடமைகள் மற்றும் சவால்களை தொடங்கும் போது உடல் சோர்வு, மன குழப்பங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள் ஆகிய எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களை பாதுகாக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். நீர் அம்பு பாய்ந்த பின்பும் விசுவாசத்தில் உறுதியாய் எழுந்து நின்றது போல நாங்களும் ஒவ்வொரு வீழ்ச்சியில் இருந்தும் ஒவ்வொரு நோயின் பிடியில் இருந்தும் உம்முடைய வல்லமையால் விடுதலை பெற்று புதிய ஆரோக்கியத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் மீண்டும் கிறிஸ்துவுக்காக உழைக்கும் சாட்சிகளாக வாழ எங்களை வழி நடத்தும். எங்கள் குடும்பங்களில் உள்ள நோயாளிகள், மருத்துவமனைகளில் நம்பிக்கை இழந்திருக்கும் அன்பு சகோதரர்கள் மற்றும் எந்த விதமான உதவியும் இல்லாத ஏழைகள், இவர்கள் அனைவருக்காகவும் உமது பரிந்துரையை சமர்ப்பித்து தேவனுடைய முழுமையான குணமளிக்கும் கிருபையை எங்கள் மீது பொழியுமாறு எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் விசுவாசம் பெருகட்டும், எங்கள் நம்பிக்கையும் மன்னிப்பும் நிலைக்கட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பர் இயேசுவின் வழியாய் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமீன். புனித செபஸ்தியாரிடம் ஜெபம். அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் வேத சாட்சி முடி பெறவும் போர் சேவகரான புனித செபஸ்தியாரே, என் பேரில் இரக்கமாயிரும். ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் இறைவன் பாவிகள் மனம் திரும்பவும், நீதிமான்கள் தூய்மைப்படவும், வைசூரி, பேதி, பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசை பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரவப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த வியாதியில்
உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகிறேன். ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விச காய்ச்சல் நீங்கினதென்று நான் அறிந்திருக்கிறேன். தியோக்கிலேசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, இந்த உபத்திரவமான வியாதியில் என்னை கைவிடாதேயும். என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடு பொறுக்க வேண்டியதுதான். சுவாமியின் ஒரு கைபாரம் என்மேல் சுமத்தப்பட்டது. நானோ வெகு பலவீனன், காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போலிருக்கின்றேன். கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கின்றேன். தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் அல்லவே. நான் குடிக்க வேண்டுமென்று இறைவன் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். என் கேட்டுக்காக அல்ல, என் நலத்திற்காகவே இறைவன் என்னை தண்டிக்கிறார். காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரே. நான் நல்ல நாளில் இறைவனை சிநேகிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன். நான் இந்த வியாதியில் அலை உண்டு கலங்காத படிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திரு கரத்தில் இருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனு மக்களை மறக்காத இறைவன் வைசூரி, பேதி, காய்ச்சல் முதலிய வியாதிகளையும் தரித்திரம், போர், பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களை பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நான் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன்? ஆகையால் புனித செபஸ்தியாரை, இந்த வியாதி சீக்கிரம் குணமாக இறைவன் சித்தமாயிராவிட்டால் நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தை ஆகிலும் தர மன்றாடும். என் பாவங்களின் பரிகாரத்துக்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வர வேண்டும் என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான். புனிதர்களே, துன்ப துரித நோய்களை ஆசித்திருக்க பாவியாகிய நான் நித்திய பாக்கியமடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் இருக்க கூடுமோ? ஆனால் புனித செபஸ்தியாரே, நான் மகா பலவீனனும் புண்ணியத்தில் திடனற்றவனுமாயிருப்பதால் தேவரீர் என்மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும். ஆமீன். புனித செபஸ்தியாரிடம் 7 மன்றாட்டு. பிதாவின் சித்தத்தினாலே உயர்ந்த குடும்பத்தினரான தாய் தகப்பனிடத்திலே பிறந்து எண்ணப்படாத புண்ணிய நன்மைகளை செய்து வேதத்துக்காக துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக படையில் சேவை செய்தவரான புனித செபஸ்தியாரே, சகல திருச்சபையார் எல்லோரையும் சகல பொல்லாப்புகளிலே நின்று இறைவன் ரட்சித்தருள வேண்டுமென்று பரம கர்த்தரின் சந்நிதியில் நீர் மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2வது, ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் அநேக அஞ்ஞான அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் சத்திய வேதத்தை பிரசங்கித்து புத்திமதி சொன்னவரான புனித செபஸ்தியாரை, உலகமெங்கிலும் பசாசின் ஆராதனை ஒழித்து எல்லோரும் சத்திய வேதம் அறிந்து திருமுழுக்கு பெற்று திருச்சபைக்குள்ளாகத்தக்கதாக நீரே இறைவனை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித பாப்பானவருக்கு மிகவும் பிரியமும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாக ரோமாபுரி முதலிய ராஜ்யங்களில் விஷநோய் முதலானவைகளை நீக்கினவரான புனித செபஸ்தியாரே, இந்நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலான வியாதிகள் இல்லாமல் காப்பாற்றி ரட்சித்தருள வேண்டும் என்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக் கொள்ளும் பொருட்டு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, இறைவனுக்கு பிரியமாகவும் வேதத்துக்காக துன்பப்படுகிற விசுவாசிகளுக்கு உதவியாகவும் வியாதிக்காரருக்கு தேவ கிருபையால் ஆரோக்கியம் கொடுத்த புனித செபஸ்தியாரே, சகலருக்கும் வாந்தி, விஷப்பேதி, வைசூரி முதலிய வியாதி இல்லாமல் பரம கர்த்தர் தற்காத்து ரட்சித்தருள வேண்டும் என்று தேவ கிருபை சிம்மாசனத்தில் மன்றாட உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, பூலோகமெங்கும் சுகிர்த நாமம் உடைத்தானவருமாய் சத்திய திருச்சபைக்கு தஞ்சமுமாயிருந்த புனித செபஸ்தியாரே, திருச்சபைக்கு விரோதம் செய்கிறவர்களுக்கு இறைவன் நல்ல மனதை கொடுத்தருளவும், இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய சத்திய நற்குருக்கள் உண்டாகி ஈடேற்ற நெறியில் எங்களை நடப்பிக்கவும் இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, உலக மகிமை, பெருமை, புகழ், செல்வமெல்லாம் வெறுத்து இயேசு நாதரை பற்றி உயிரை தர அத்தியந்த விசுவாசத்துடனே மார்சலியனுக்கு புத்தி சொல்லும்போது 7 சம்மனசுகளுடன் இயேசுநாதர் வந்து உம்மை முத்தி செய்து நம்மோடு கூட இருப்பாய் என்று சொல்ல கேட்டு மகிழ்ச்சி அடைந்த புனித செபஸ்தியாரே, நாங்கள் எல்லோரும் பாவம் இல்லாமல் புண்ணிய வழியிலே நடந்து பேரின்ப விண்ணுலக அரசில் சேர்ந்திட மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, ரோமாபுரி தியோக்கிலேசியன் என்ற அரசனால் அநேகம் அம்புகளால் எய்யப்பட்டும் சாட்டை கசை பெருந்தடிகளால் அடித்தும் கொல்லப்பட்டு மோட்ச ராஜ்யத்திலே இறைவனால் மிகுந்த ஒளி மகிமை உள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டு உமது திருவுடல் அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறை கருகே அடக்கம் செய்யப்பட பேறு பெற்ற புனித செபஸ்தியாரே, திருச்சபையாரெல்லாம் இறைவனுடைய சித்தத்துக்கேற்ப நடக்கத்தக்கதாகவும் எல்லா நோய்களிலும் எங்களை விலக்கி உமது வேண்டுதலின் பலன் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கத்தக்கதாகவும் நீரே இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின்
திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. கிருபை தயாளம் நிறைந்த சர்வேஸ்வரா சுவாமி, உமது அதி உன்னதமான மகிமை பெற்ற புனித செபஸ்தியார் உமக்காகப்பட்ட பிரயாசங்களை தேவரீர் பார்த்து அவர் சிந்தின உதிரம் எங்கள் ஆத்தும சரீர நோய்களுக்கு சரியான ஔடதமாக திருவுளமானீரே. அவரது பேரு பலன்களை பார்த்து எங்கள் ஆத்தும வியாதியிலும் சரீரத்திலும் உண்டாகிற சகலவித வருத்தங்களிலும் வைசூரி விஷப்பேதி முதலிய தொற்று வியாதிகளிலும் நின்று குணமளித்தருள வேண்டுமென்று இந்த 7 மன்றாட்டுகளையும் குறித்து உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும் சுவாமி. ஆமீன். புனித செபஸ்தியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வேத சாட்சிகளுக்கு ராக்கினியாகிய புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர்ந்த கோத்திரத்தின் பிரதான மகிமையான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பிறப்பினால் நர்போன் என்கிற பட்டணத்தை முக்கியப்படுத்தினவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இத்தாலி தேசத்தில் அதிசய புண்ணிய பிரகாசத்தினால் விளங்கினவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதத்திற்காக துன்பப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆதரவாயிருக்க படையில் சேவித்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அக்கினியான இருளில் ஞான கதிரால் பிரகாசித்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரர்களுக்கு உதார தகப்பனாயிருந்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பந்தங்களுக்குள் தத்தளித்த வேத சாட்சிகளை புத்திமதி சொல்லி திடப்படுத்தி பரகதியில் சேர்ப்பித்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் வேத சத்தியங்களை பிரசங்கித்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேக அற்புதங்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய வேத விசுவாசத்தை விளங்க பண்ணினவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கினாலும் கிருபையினாலும் வல்லவராயிருந்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியத்திற்காக உபத்திரவப்பட்டவர்களுக்கு மிகுந்த தைரியத்தை வருவித்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்கு தங்கள் வேதனைகளிலும் மரண வேதனையிலும் பலமும் தேற்றரவுமாயிருந்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேகர் வலிய வேத சாட்சிகள் ஆவதற்கும் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கும் எத்தனமாயிருந்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பாப்பானவருக்கு மிகவும் இஷ்டமும் ஆறுதலும் மகிழ்ச்சியுமாயிருந்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை அடையாளத்தால் திமிர்வாதத்தை நீக்கினவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமையை பேசுவித்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசயமாக அநேக வியாதிகளை தீர்த்து ஆரோக்கியம் கொடுத்த உத்தம வைத்தியரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணப்படாத புண்ணிய நன்மை அற்புதங்களை செய்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளுக்கு பயங்கரமான சாட்டையாயிருந்தவரை
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம், பசாசு, சரீரத்தின் தந்திரங்களை எல்லாம் ஜெயித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாளையத்திலும் அழியாத கற்பினால் விளங்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விசுவாச திறனுடைத்தானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாமல் தேவ சிநேக அக்கினியாய் எரிந்த ஞான சூளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மகிமை, பெருமை, ஆஸ்தி, சுகங்களை எல்லாம் புறக்கணித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு நாதருடைய சிநேகிதத்தை பற்றி பூ சக்கரவர்த்தியான ராயனுடைய சிநேகத்தையும் அவன் தந்த மேலான உத்தியோகங்களையும் இழந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு நாதரை பற்றி உயிரை தர மிகவும் ஆபேட்சித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய வேதத்தை அனுசரித்ததை பற்றி ராயனால் மரண தீர்வை இடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரளான அம்புகளால் எய்யப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்புகளால் ஊடுருவப்பட்டு மரித்தவராக எண்ணி விடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிர் பிழைத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடனே ராயன் முன்னிலையில் போய் அவன் கிறிஸ்தவர்களை வாதித்த அநியாய குரூரத்தின் பேரில் கண்டித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குரூர மாறாத ராயன் கட்டளையால் சாட்டை கசைகளையும் பெருந்தடிகளையும் கொண்டு கொல்லப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எந்த நிர்பாக்கியத்திற்கும் அஞ்சாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தில் ஒருபோதும் தத்தளியாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது இரத்தத்தால் கிறிஸ்தவத்தை மெய்ப்பித்த உத்தம வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த தைரிய சந்தோஷத்துடனே வேதத்திற்காக உயிரை தந்த வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரிசனையில் ஏவுதலை பெற்ற ஒரு புண்ணிய தலைவியால் மிகுந்த பூச்சியத்துடன் அடக்கம் பண்ணப்பட்டவரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச ராஜ்யத்திற்கு இறைவனால் அத்தியந்த ஜோதி மகிமை உள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டவரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்குள் விசேஷ மகிமை பிரதாபத்துடனே பிரகாசிக்கிறவரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது மன்றாட்டின் உதவியால் ரோமாபுரி முதலிய பட்டணங்களில் நின்று கொள்ளை நோய், பெருவாரி காய்ச்சல் நீங்கினதினால் மிகவும் பேறு பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகம் எங்கும் சுகிர்த வாசம் பரிமளிக்கிற நாமமுடைத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல கிறிஸ்தவர்களுக்கும் தயை நிறைந்த தகப்பனானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வைசூரி முதலிய வியாதி துன்பத்தில் ஆதரவும் அடைக்கலமுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்களாக தக்கதாக புனித செபஸ்தியாரி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சகல வல்லபம் உள்ள இறைவா, எங்கள் இக்கட்டுகளையும் பலவீனங்களையும் கிருபையுடனே பார்த்து அடியார்கள் செய்த பாவங்களின் கனத்தினால் எங்களுக்கு வந்திருக்கிற துன்ப துரித வருத்தங்களின் பேரில் மனம் இறங்கி புனித செபஸ்தியாருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலும் ஆதரவும் கிடைக்கும்படிக்கு கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை ஜெபித்துக் கொள்கிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, இன்று நாங்கள் இந்த ஜெபத்தை உம்முடைய இரக்கம் நிறைந்த இருதயத்திலும் புனித செபஸ்தியாரின் மாபெரும் பரிந்துரையிலும் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் கேட்டருளப்பட்ட அனைத்து வரங்களையும், குறிப்பாக நோய்களில் இருந்து பூரண ஆரோக்கியத்தையும் மனதில் ஆறுதலையும் வழங்கி இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பின் கருவிகளாக வாழ எங்களை ஆசீர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.